எல்லாத்தையும் கட்சி பேதம் இன்று எல்லா ஊருக்கும் அனைத்து அபிவிருத்திகளும் செய்யப்படும். இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றியதுக்கு பிறகு பிரதேச சபையில இதெல்லாம் செய்யலாம் என்கின்ற எல்லாத்தையும் இங்கே இருந்து இதெல்லாம் முடித்து இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து ஒரு கல்வியோடு சேர்ந்து எங்களுடைய பிரதேச சபையால் இன்னும் செய்ய கூடுதலான நடைமுறைகள் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. நாங்களும் சில விட்டு கொடுப்பதோடு எங்களுடைய மண்மனித நெறி பற்றிலே இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் ஏகமனதாக உங்களுக்கு தெரியும் 2வது கூட்டத்தொழிலில் ஒரு எங்களுடைய மண்மனித நெறி பல்ல கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகளால் எங்களுடைய கட்சி சில பேர் வெளிநடப்பு செய்தார்கள். எங்களுடைய தமிழரசு கட்சி அனைத்து உறுப்பினர்களும் எங்களுக்கு இந்த ஆட்சியை கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருந்த 2 ஒன்றோ வினோதினி அக்கா அடுத்த கேமச்சந்திரன் அவர்களை வைத்து நாங்கள் என்னொருவர்களையும் வைத்து நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம் மண்மனித நெறி பள்ளியில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளையும் 2 மணியில இருந்து 6 மணி மட்டும் எங்களுடைய சக்தி ஊடாக நாங்கள் எழுத்து மூலம் ஆவணத்தை சமர்ப்பித்து நாங்கள் இப்போ எங்களோட கைக்குள்ள எடுத்துட்டோம். 2 மணியில இருந்து 6 மணி மட்டும் ஒவ்வொரு பாடசாலையில் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பாடசாலைகளிலையும் உங்களுக்கு எந்தவித முன் கொடுப்பனவும் இல்லை, எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் ஒரு பணமும் அறவீடுகள் ஒன்றும் இல்லாமல் அந்தந்த மாணவர்கள் எந்த ஆசிரியர்களை கேட்கிறார்களோ சிறந்த ஆசிரியர்களை வைத்து அந்த பாடநெறி இந்த வருகின்ற கிழமை கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களுக்கு நாங்கள் எங்களோட மண்மனித நெறி பற்றி பிரதேச சபையினூடாகவும் என்னோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற வெளிநாட்டு என்னுடைய உறவுகளூடாகவும் அதை இந்த வருகின்ற கிழமை நடைமுறைப்படுத்த போகிறது. எனக்கு செய்ய வேண்டிய இந்த மண்மனித நெறி பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் எனக்கு செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் அனைவரும் என்னோடு சேர வேண்டும். பணம் இந்த பேப்பருக்காக நம்ம ஆசைப்படாமல் எங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றுவதற்காக எனக்கு உறுதுணையாக இந்த ஆசிரியர்கள் வர வேண்டும். உங்களுக்கும் ஒரு கொடுப்பனவனாக தான் அதுக்காண்டி பெரிய 50,000 1 லட்சம் நான் கேட்க வேணாம். உங்களுடைய மாணவர்கள் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் எந்தெந்த ஆசை நான் திரும்ப வந்து கட்சி பேதங்கள் ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவை இந்த மண்மனித நெறி பற்றில இந்த முறை 10 பேர் டாக்டர் கட்டா வருகின்ற வருடம் ஒரு 50 பேர் போகணும். அவங்களுக்கு தேவை பொருளாதாரங்கள் அனைத்தும் சீராக சிறப்பாக செய்து தரப்படும். அது பிரதேச சபையும் சேர்ந்து எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் சேர்ந்து என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரும் என்னோட சேர வேண்டும். நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல, உங்களுக்கு அதுக்குரிய பணமும் தான். அதற்கு அப்பால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கேட்கின்ற விரிவுரையாளர்களை வைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் OL எல்லா மாணவர்களுக்காகவும் அவங்களுக்கான நெறியாற்றலுக்குரிய செமினார் செய்கிறதுக்கு அதையும் கொண்டு வந்துட்டோம். 1 ரூபாய் பணமே இல்லை. அனைத்தும் சரியான முறையில் இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்றியதுக்கு பிறகு பிரதேச சபையில் இதெல்லாம் செய்யலாம் என்கின்ற எல்லாத்தையும் இங்கே இருந்து இதெல்லாம் முடித்து இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து ஒரு கல்வியோடு சேர்ந்து எங்களுடைய பிரதேச சபையால் இன்னும் செய்ய கூடுதலான நடைமுறைகள் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அனைத்தும் சரியான முறையில் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எங்களுடைய CLC ஊடாக அனைத்தையும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. எல்லாத்தையும் கட்சி பேதம் இன்று எல்லா ஊருக்கும் அனைத்து அபிவிருத்திகளும் செய்யப்படும். இப்பொழுது மகளூரில் கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் 9 மில்லியன் ரூபாயில வீதி ஒன்று பழைய பேக்கரி வீதி செய்ய போகிறோம். அதுக்கு முன்பாக அவர்களுடைய பாடசாலை மைதானம் 20 லட்சம் ரூபாய் செய்கிறோம். இப்போ 7.5 மில்லியன் 7,50,000 ரூபாய்க்கு ஒரு ரெயினேஜ் ஒன்று செய்து முடிச்சிட்டோம். இது இப்போ அவங்களுக்குரிய இந்த மண்மனித நெறி பள்ளியில் இருக்கிற அனைத்து மணல் வீதிகளும் வருகின்ற கிழமையில் ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய கௌரவ தவிசாளர் வெள்ளாவளில் இருக்கிற மதிமேனனோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம். இதை அவருடைய கிரவல் பேமெண்ட்டை தந்து கிரவலுக்கும் 5,000 ரூபா தான் அவர்களோட கிரவல் இப்போ போகுது. உங்களுக்கு 18,000 ரூபா போகுது. நாங்கள் 5,000 ரூபாயோட சேர்ந்து இந்த கிரவலை அனைத்து வீதிகளையும் நாங்கள் புனரமைப்போம். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு ஊரிலையும் என்னென்ன குறைபாடு இருக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.